சாய்ராம், என் அன்பு செல்லுமே, என்னுடைய அழகான தங்கமே, வா, வந்து என் பக்கத்தில் வந்து அமர்ந்து நான் என்ன சொல்கிறேன், ஏது சொல்கிறேன் என்பதை கொஞ்சம் விளக்கமாக எனக்கு நிறைய ஆசை. உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் செய்ய வேண்டும், நிறைய லாபமான விஷயங்களை செய்ய வேண்டும் என்பதெல்லாம் எனக்கு ஆசை. ஆனாலும் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலைகள் காரணமாக என்னால் நான் அமைதியாக இருக்கிறேனே தவிர உனக்கு இப்பொழுது எந்த ஒரு விஷயத்தையும் நான் செய்யவில்லை. ஏற்கனவே நீ என்னென்னவோ விஷயத்தை எல்லாம் என்னிடம் கேட்டாய். இதை செய்து தாருங்கள், அதை செய்து தாருங்கள், இந்த விஷயம் நடக்க வேண்டும், அந்த விஷயம் நடக்க வேண்டும் என்று ஏதேதோ போட்டு குழப்பிக்கொண்டாய். கண்மணி, இனிமேல் அதற்கெல்லாம் வேலையே அல்ல. எந்த நிலையிலும் எந்த பொழுதிலும் கவலை கொள்ளாதே. எல்லா நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் முன்னேற்றத்தை கொடுப்பேன். மனதளவில் குழப்பங்கள் வேண்டாம் அம்மா, மனதளவில் காயங்கள் வேண்டாம். நீ உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுதுதான் ஒவ்வொரு கட்டமாக மேலே ஏறிக்கொண்டே இருக்கிறாய். எல்லா நிமிஷத்திலேயும் உனக்கான அற்புதங்கள் வந்து சேரும். பொறுமையாக முன்னேறு, பொறுமையாக முன்னேறு. நீ முன்னேற முன்னேற உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு கட்டத்தையும் எடுத்து வைக்க வைக்க உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றிகள் மட்டுமே இருக்கும். நீ சில சமயத்தில் என் மீது அதிகமாகவே கோபப்படுகிறாய். என்னடா இது இப்படி நடக்கிறது, இந்த விஷயம் நடக்கிறது, அந்த விஷயம் நடக்கிறது என்று. ஆனால் நான் மட்டும் ஒரு விஷயத்தை உனக்கு இப்பொழுது சொல்கிறேன். எந்த நிமிஷமும் எந்த நொடியும் எப்பொழுதும் எதையும் நினைத்து கவலை கொள்ள வேண்டாம். ஏனென்றால் உனக்காக அனைத்தையும் செய்வதற்கு நான் இங்கு காத்துக்கொண்டு இருக்கிறேன். இதுவரைக்கும் எதுவுமே செய்யாமல் இருந்த இந்த சாய் இனி வரும் காலத்தில் ஒவ்வொன்றாக உனக்காக ஒவ்வொன்றையும் செய்து கொடுக்கத்தான் போகிறேன். வெறுப்புகள் மற்றும் எல்லா விஷயத்திலேயும், அதாவது சில பேரை பார்க்கும் பொழுது உனக்கு வெறுப்பாக இருக்கு. இவன் இப்படி இருக்கிறானே, அவன் அப்படி இருக்கிறானே, நமக்கு துரோகம் செய்து விட்டெல்லாம் இவன் நன்றாகத்தானே இருக்கிறான் என்பதெல்லாம், அதெல்லாம் எதையும் நினைத்து போட்டு குழப்பாதே. எத்தனையோ மாற்றங்களும் எத்தனையோ விதமான ஏற்றங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் உண்டு. கூடிய சீக்கிரத்தில் நிறைய மாற்றத்தையும் நிறைய விதமான ஏற்றத்தையும் நீ பார்ப்பது உறுதி. தேவையில்லாமல் மனதளவில் எதையும் போட்டு குழப்பாமல் நம்முடைய வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாகவே இருக்கும், அனைத்தும் அற்புதமாகவே இருக்கும் என்று நம்புங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நம்புகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு திருப்திகள் அமையும். ஏனென்றால் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ப வேண்டும். நம்பாமலேயே ஒருவன் இருக்கிறான் என்றால் அவன் மிகப்பெரிய அளவுக்கு தவறு என்றுதான் நான் சொல்வேன். ஏனென்றால் யாரையும் நம்பாமல் இங்கு இருக்க முடியாது. ஒன்று உன்னை நீயே நம்பிக்கொள்ள வேண்டும், இல்லை மற்றவனை நம்ப வேண்டும், இல்லை தெய்வத்தை நம்ப வேண்டும். நான் யாரையுமே நம்ப மாட்டேன். நான் எல்லோரிடமும் நான் ஒரு சுதாரிப்போடும் யாரையும் நம்பாமலும் இருப்பேன் என்றால் அது எவ்வளவு பெரிய தவறு. உன்னுடைய வாழ்க்கையில் சில மாற்றத்தை காணும் நேரம் இது. இந்த மாற்றங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் உன்னுடைய வாழ்க்கையில் உதவியாக இருக்க போகிறது என்பதை பார். ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் அழுது புலம்பி உன்னை நீயே கஷ்டப்படுத்தி கொள்ளாமல் உன்னுடைய வாழ்க்கையில் தெய்வம் உனக்காக நல்லது செய்யும் என்று ஓடு. நீ உன்னுடைய வாழ்க்கையை அடுத்தடுத்த கட்டத்திற்கு வர வர நான் உன்னோடு சேர்ந்து வந்து கொண்டே இருப்பேன். உன்னை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, யாராவது ஒரு நபர் உன்னை தூக்கி நிறுத்த வேண்டும். நீ இதை செய் அதை செய் என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீ செய்வாய். இல்லையென்றால்
இது செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன் என்று ஒரு ஏற்கனவே நடந்தது பார் சோகம் கவலை எல்லாம் அதிலேயே மூழ்கி கிடந்து விடுவாய். நான் எதற்கு உன் பின்னே வந்து சுற்றி கொண்டே இருக்கிறேன்? நீ எல்லா விதத்திலேயும் எல்லா நொடியிலேயும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக மட்டுமே. நிறைய தோல்விகளை சந்தித்த உன் வாழ்வில் இனி வரும் நாளில் வெற்றிக்காக மட்டுமே இடம், மற்றபடி வேறு எதற்கும் இடமல்ல. உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீ என்ன நினைத்தாலும் இனி வரும் காலத்தில் நீ என்ன நினைத்தாலும் அது உனக்காக கிடைக்கும். நீ என்ன நினைத்தாலும் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக ஒவ்வொன்றும் செழிப்பாக இருக்கும். நீ என்னதான் உன்னுடைய வாழ்க்கையை போட்டு அதிகமாக கவலை வந்து விட்டதோ என்னை ஏன் இப்படி சோதிக்கிறார்கள் அப்படி சோதிக்கிறார்கள் என்று நினைத்தாலும் சரி, உனக்கான தேவைகள் உனக்கான அனைத்து விதமான தேடல்களும் நிச்சயமாக நல்லபடியாகவே நடக்கும். நான் இருக்கும் பொழுது மற்ற எதையும் பற்றி நீ யோசிக்கக்கூடாது. நான் இருக்கிறேன். நல்லதையும் உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான விஷயத்தையும் செய்ய நான் இருக்கும் பொழுது எதற்காக கவலைப்பட வேண்டும்? தைரியமாக இருங்கள். எல்லா பொழுதிலேயும் உங்களுக்கு துணை இந்த சாய் மட்டுமே. சாய்க்கு பிள்ளைகள் என்றால் இஷ்டம். பிள்ளைகளுக்கு சாய் என்றால் ரொம்ப இஷ்டம். நான் உன்னுடைய வாழ்க்கையில் நலமாகவும் வளமாகவும் அனைத்துமாகவும் நான் இருப்பேன். இனிமேல்தான் வாழ்க்கையில் நீ அடுத்த கட்டத்தின் அடியையே எடுத்து வைக்கப் போகிறாய். இப்பொழுது நின்று கொண்டு இது எனக்கு சரிப்பட்டு வருமா அது எனக்கு சரிப்பட்டு வருமா என்றெல்லாம் நினைக்காதே. எல்லாமும் சரிப்பட்டு வரும். எல்லாமும் லாபமாகும். எல்லாமும் உனக்கு தேவையானதாகவே கிடைக்கும். புரிந்து கொள், தெரிந்து கொள். 4 விஷயங்கள் என்னவென்பதை அறிந்து கொள். எப்பொழுதுமே உனக்கு துணை வேறு யாரும் அல்ல, சாயாகிய நான் மட்டுமே. நான் உன்னை கவலைப்பட விடமாட்டேன். நம்பிக்கையோடும் நிதானத்தோடும் உன்னை வாழ வைப்பேன். புரிந்ததா? இவ்வளவு நேரம் நான் உன்னிடம் பேசியதற்கு காரணம் நீ நிச்சயமாக நல்லபடியாக இருப்பாய் என்பதை. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.